Hi everyone, welcome to Venkooto. கண்கள் இந்த உலகத்தின் கதவுகள். கண் என்பது ஒருவரை பார்க்கும்போது நாம் கவனிக்கும் முதல் அம்சமாகும். நமது உடலின் விஷுவல் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகிற இந்த அமைப்பு ஒளியை கண்டறிந்து நியூரான்களில் உள்ள எலக்ட்ரோகெமிக்கல் இம்பல்ஸ் மூலமாக புகைப்படமாக மாற்றுகிறது. மரபணு குறைபாடுகளால் சிலர் நம்மால் தனித்து பார்க்கப்படுகிறார்கள். ஹெட்ரோக்ரோமியா இரிடம் எனப்படும் நம்ப முடியாத தனித்துவம் வாய்ந்த கண்களின் நிறமாற்றத்தை பற்றி பார்க்கலாம். ஹெட்ரோக்ரோமியா என்பது பொதுவாக கருவிழியின் நிறத்திலோ முடி மற்றும் தோலின் நிறத்திலோ மாற்றங்களை ஏற்படுத்தலாம். கருவிழிகளின் நிறம் மெலனின் உடைய கான்சென்ட்ரேஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷனால் தீர்மானிக்கப்படுகிறது. மெலனின் உற்பத்தி மற்றும் கான்சென்ட்ரேஷன் ஆகியவற்றால் ஏற்படும் குறைபாடினால் ஹெட்ரோக்ரோமியா ஏற்படுகிறது. இது மனிதர்களிலும் வீட்டில் வளர்க்கும் சில செல்ல பிராணிகளிலும் ஏற்படுகிறது. இந்த ஹெட்ரோக்ரோமியா இரிடம் டிசார்டர் ஒரு நபரின் கருவிழியை முற்றிலும் மாறுபட்ட வண்ணங்களாக மாற்றுகிறது. ஹெட்ரோக்ரோமியா இரிடமில் 3 வகைகள் உள்ளன: கம்ப்ளீட், பார்ஷியல், சென்ட்ரல். முதலில் கம்ப்ளீட் ஹெட்ரோக்ரோமியா இரிடம் என்பதை பார்ப்போம். இதில் ஒவ்வொரு கருவிழியும் ஒவ்வொரு நிறமாக இருக்கும். எடுத்துக்காட்டாக, ஒரு கருவிழி கருப்பாகவோ மற்றொரு கருவிழி நீலமாகவோ இருக்கும். அடுத்து பார்ஷியல். பார்ஷியல் ஹெட்ரோக்ரோமியா இரிடம் என்பது ஐரிஸின் ஒரு பகுதி மட்டுமே வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளது. ஒரே கண்ணில் தனித்துவம் வாய்ந்த வண்ணக்கலவைகளுடன் கருவில் இருக்கும். அடுத்து சென்ட்ரல். சென்ட்ரல் ஹெட்ரோக்ரோமியா இரிடம் என்பது உள் கருவளையம் கிட்டத்தட்ட ஹாலோ தன்மை போன்றது. குறைந்த அளவிலான மெலனின் கொண்ட கருவிழிகளில் இது பரவலாக தோன்றுகின்றது. அடுத்து நாம் பார்ப்பது அல்பினிசம். அல்பினிசம் என்பது தோல், முடி மற்றும் கண்களில் கலர் பிக்மெண்ட்ஸ் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ இல்லாததால் மனிதர்களில் ஏற்படும் ஒரு பிறவி கோளாறு ஆகும். அல்பினிசத்தில் 2 முக்கிய வகைகள் உள்ளன. முதல் வகையில் கணுக்கால், தோல் மற்றும் கூந்தலை பாதிக்கும். இரண்டாம் வகையில் கண்களை மட்டுமே பாதிக்கும். இதற்கு ஆக்யூலார் அல்பினிசம் என்று பெயர். இந்த கண்களை மட்டும் பாதிக்கும் அல்பினிசத்தில் சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிற கண்கள் கொண்ட சிலர் உள்ளனர். பொதுவாக சிவப்பு நிற கண்கள் உள்ளவர்கள்தான் அதிகமாக உள்ளனர். நம் கருவிழி அவற்றின் நிறத்தை மெலனின் மூலமாக பெறுகிறது. இருப்பினும் அல்பினிசம் மெலனினை வளர விடுவதில்லை. நாம் காணும் சிவப்பு நிறம் உண்மையில் கண்ணின் பின்புறத்திலிருந்து சிவப்பு இரத்த அணுக்களால் ஒளியை பிரதிபலிக்கப்பட்டதாகும். இந்த வீடியோவில் மனிதர்களின் கண்களில் ஏற்படும் அரிதான மரபணு மாற்றத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். நீங்கள் எந்த ஹெட்ரோக்ரோமியா இரிடமை ஆச்சரியமாக நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரியப்படுத்தவும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு அமேசிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.